நான் திரும்பி வரும்போது அங்கே ஒரு பாட்டி அம்மா, ஒரு அம்மா என்ன பண்றாங்க, மாம்பழம் வித்து கொண்டு இருக்கிறாங்க. நிறைய வகையான மாம்பழம் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. நானும் வரும்போது நின்னுட்டு இந்த பக்கம் வண்டி நின்னுட்டு ரோட்டை தாண்டி போயிட்டு அந்த அம்மா கிட்ட வாங்கினேன். எவ்வளவு கிலோ அப்படின்னு சொன்னா 200 ரூபாய் சொன்னாங்க. வெளியில 300 ரூபாய் இருக்கும், இங்க 200 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிலோ போடுமான்னு அவங்க 4 கிலோ போட்டாங்க. போட்டுட்ட பிறகு அந்த தாயார், நல்லா கவனிங்க, தாயார் போட்டாங்க. 800 ரூபாய் ஆச்சுன்னாங்க. ஜிபேல நான் பே பண்ணேன். பே பண்ணிட்டு பிறகு பாத்துக்கமான்னா ஓகேப்பா பரவாப்பா போப்பா அப்படின்னாங்க. நீங்க பாருங்க அப்படின்னு. பக்கத்துல பேரன் உட்காந்துருக்கான். அவன் பேரங்கிட்ட தான் மொபைல் இருக்கு. இப்பெல்லாம் பாட்டியம்மா எங்க பாக்குறீங்க நீங்க, எல்லாமே பேரன் கையிலயும் பையன் கையிலயும் கொடுக்குறீங்க. அவங்கதான் மொபைல நிறைய யூஸ் பண்றாங்க. பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தமிழும் பேசுவாங்க, கன்னடாவும் பேசுவாங்க. சோ நம்ம தமிழ் பேச நமக்கு கொஞ்சம் அன்பு அதிகம். எனக்கு தமிழ் பேசுறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா வியாபாரம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கேயே வாங்குறது உண்டு. வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு அவர். ஓகேன்னு சொல்லிட்டு நான் போறேன். அப்ப கூப்பிட்டு சொன்னா, நேத்து ஒருத்தன் வந்தான், 3 கிலோ வாங்கிட்டு போனான், 600 ரூபாய் ஜிபேல டிரான்ஸ்பர் பண்ணேன்னு சொன்னான். ஆனா ஜிபேல அனுப்பவே இல்லப்பா சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. போகும்போது அவன் ஆக்சிடென்ட் ஆகி சாக மாட்டான். போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படியே சாகணும். வயிற்று எரிஞ்சு துக்கும். பணம் சும்மா காலையில எழுந்து அந்த அம்மா கிராமத்துல காலையில எழுந்து ஒரு பாட்டி அம்மா இந்த வயசுல ரோட்ல கடை போட்டு வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு எவ்வளவு ஏழ்மையில இருக்கணும். ஏழ்மையோட இல்ல, மிடில் கிளாஸா கூட இருக்கட்டும். சொத்து இல்ல, பணம் இல்ல. போகும்போது அந்த அம்மா அப்படியே கண்களில் கோபம் தெரியுது எனக்கு. போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகணும். போகும்போது என்ன ஆகணுமா, ஆக்சிடென்ட் ஆகி சாகணும். 600 ரூபாய்க்காக ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் ஆகி சாகணும்னு சொல்லிட்டு ஒரு தாய் எதிர்பார்ப்பு. இப்ப சொல்லுங்க, காரணத்தோட அந்த அம்மா சாபம் விட்டாங்களா, காரணம் இல்லாமல் விட்டாங்களா? அந்த சாபம் பலிக்குமா பலிக்காதா? 600 ரூபாய்க்காக ஒரு மனுஷன் சாவது நியாயமா, நியாயம் இல்லையா?